ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள்ஸ்லாம் போடாமல் எப்படி செய்யுதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கானில் ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளைனாக குருமா வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 வெங்காயமும் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இஞ்சி. அப்புறம் பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் வச்சுருக்கேங்க. இவ்வளோ தான் நம்ம குருமா செய்யறதுக்கு நம்ம தேவையானது. அப்புறம் கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுக்கிட்டு சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காய தக்காளி வதங்கணுங்க. இது வதங்கிறதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் வெங்காய தக்காளி சீக்கிரமாகவே வதங்கும். அதுக்காக தான் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். பாருங்கள், கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவு ஒற்றைக்கல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும்னு இல்லைங்க, ஒரு 2 பரட்டு பரட்டிட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு ஆறினோடனே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், லைட்டாக வதக்கினா போதும். அப்புறமா கடாய் சூடாக இருக்கிறதுனால ஆறத்துக்கு டைம் ஆகுங்க. அதனால் தட்டில் மாற்றிட்டு நம்ம ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்சியில் மாற்றிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் சோம்பு, அப்புறம் ஒரு லவங்கம், அப்புறம் ஒரு ஏலக்காய், அப்புறம் ஒரு பட்டை சின்னதாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடுகு, இது தாளிப்புக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கலவையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அந்த கலவையை ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகா 3 ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு வெங்காயம் வதக்கும் போது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் உப்புமே நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். குருமா நல்லா கொதிக்கணுங்க. கொதித்த உடனே நம்மளுக்கு இந்த கலர் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாங்க. பாருங்கள், நம்ம காய்கறி எதுவுமே போடாமல் ப்ளைன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கும் இதை சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். இந்த ப்ளைன் குருமாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.